ஹலோ மம்மிஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ட்ரெடிஷ்னலான சம்மர் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். அதுக்கு 1/2 கிலோ கம்பு எடுத்துக்கோங்க, முழு கம்பு. அதை 3-4 வாட்டி நல்லா அதோட தூசிலாம் போகிற மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்லேயோ ஒரு துணியிலையோ போட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சன் ட்ரை பண்ணாலும் ஓகே தான், வீட்டில் வந்து நீங்கள் ஃபேன் போட்டு ட்ரை பண்ணாலும் ஓகே தான். ஆனால் ஈரம் போகிற அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் வந்து காய வச்சு எடுத்தீங்க, கொஞ்சமாக லைட்டாக ஜில்லுன்னு இருக்க மாதிரி இருக்குது, அப்போலாம் உங்களுக்கு ஃபீல் இருந்துச்சுன்னா ஒரு கடாயில் போட்டு லைட்டாக அது வந்து சூடாகிற வரைக்கும் மட்டும், கம்பை தொட்டு பார்த்தா சூடாக இருக்கும், அந்த வரைக்கும் மட்டும் வச்சு எடுத்துகிட்டு இது மாதிரி மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிக்கோங்க. ரொம்ப ரோஸ்ட் பண்ணலாம் தேவை கிடையாது. இப்போ இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மாவாக நைஸாக வேணும் அப்படின்னு இல்லை, குருணையவே உடச்சா எப்படி இருக்கும் அந்த பதம் வந்தால் போதும். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு தண்ணி வந்து கொஞ்சம் ஹீட்டாகி கொதித்து வரணும். சைடில் வந்து ஒரு 7-8 ஸ்பூன் வந்து கம்பு மாவு அரைச்சி வச்சதை வந்து நான் எடுத்து அதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. 2-3 பேர் வரைக்கும் இதை சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே. ஏர்ஃப்ளோ நல்லா இருக்கணும் தான் கம்பங்கூழ் மண்பானையில் செய்கிறோம். உங்கள்கிட்ட மண்பானை இல்லை அப்படின்னு சொன்னால் நார்மல் பாத்திரத்தில் செஞ்சுட்டு துணி வச்சு மூடி வைங்க. நம்ம ஸ்டவ்வில் வச்சுருக்க தண்ணி வந்து சூடாகிடுச்சு. அதில் வந்து இப்போ நம்ம தண்ணி போட்டு கலந்து வச்சுருக்கதை வந்து ஊற்றிடுங்க. ஊற்றி இது மாதிரி நல்லா கலரி விடுங்க. ரொம்பவே டேஸ்டியான இந்த கம்பங்கூழை ஒரு வயசுக்கு மேலான எல்லா குட்டீஸுக்குமே கொடுக்கலாம். இந்த சம்மரில் கண்டிப்பாக வீக்லி 1 சாசி செஞ்சு கொடுங்க, நீங்களும் குடிங்க. அப்பப்போ கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. ஸ்டவ் வந்து நீங்கள் ஃபுல் ஹீட்டில் வச்சுட்டாலும் ஓகே தான். இது மாதிரி நல்லா கொதிச்சு வரும், நல்லா கிளறிட்டே இருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் லோவில் வச்சு தட்டை போட்டு மூடிட்டு அதை நல்லா வேக விடுங்க. அப்பப்போ ஆனால் இது மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம். மொத்தமாக ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த ப்ரொசீஜர் ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிறதுக்கு நமக்கு. திருப்பி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். சண்டே மார்னிங் எப்போதும் ரொம்ப லேசியாக இருக்குங்கிறதுனால சாட்டர்டே நைட்டே இதை நான் பண்ணி வச்சுருவேன். நல்லா இது மாதிரி ஃபர்மெண்ட் ஆகி இருக்கும். இதோட 3-5 டேபிள் ஸ்பூன் வந்து தயிரை நல்லா அடித்து அதில் ஊற்றிக்கோங்க. புளிப்பாக இருக்க தயிர்னால் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறனால இது கொஞ்சம் கெட்டியாக தான் நாங்கள் எடுத்துக்க போகிறோம், இல்லைனா பசிக்குங்கிறனால. நீங்கள் வந்து மிட் மார்னிங்கில் இதை குடிக்கிறீங்க, வெயிலுக்கு குடிக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துப்போம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல கூலிங் எஃபெக்டாக இருக்கும். குடிக்கிறப்பே அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். நீங்கள் குடிச்சு பார்த்தா தெரியும் கண்டிப்பாக. சின்ன வெங்காயம் மஸ்ட்டு. சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிட்டா தான் கூழோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். அதோட நான் ஊறுகாய் அது மாதிரிலாம் எடுத்துக்காமல் கருவேப்பிலை துவையல் தான் பேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே குவிக் அண்ட் ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய செம்ம டேஸ்ட்டான கருவேப்பிலை துவையல் ஒரு ரெசிபி வேணுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். See you with the next recipe.